ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்னையோட காஸ்ட்லியஸ்ட் மட்டன் கில்லி பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற அதே மெஷர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லி பார்த்துடலாமா? 4 பிரிஞ்சி இலை, 4 அன்னாசி பூ, 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 5 துண்டு பட்டை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் வறுத்து அரைக்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் புதினா, 1 கப் மல்லி, வெங்காயம் 5 பெரிய வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், 4 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம நார்மல் பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடுவோம். ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு மேரினேட் பண்ணுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ண போகிறோம். ஸோ மசாலா வந்து கருகிடாமல் லைட்டாக அரோமா வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேர்க்க போகிற மெயினான இன்க்ரீடியண்ட்டே இது தான். அதனால் இதை மட்டும் நல்லா பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸை வறுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மட்டன் எப்படி மேரினேட் பண்ணுன்றதை சொல்கிறேன். 500 கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட 150 ml அளவுக்கு கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து நம்ம இதில் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் 150 ml சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்ச பிரியாணி மசாலா என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருந்தது. அதிலேருந்து நான் பிரியாணி மசாலா போட்டு ஒரு 1 hour கிட்ட நான் மேரினேட் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி 1லேருந்து 1.5 மணி நேரம் எந்த அளவுக்கு நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ஒரு 1 hourக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன், அது ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. நெய்யும் ஆயிலும் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி 2ஓட ரேஷியோவும் நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணிக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் 3த்தையும் நல்லா கீறி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வதங்கும் போது இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். வதங்கி வரும்போதே நம்ம வந்து இதில் வந்து இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி சேர்ப்போம். எப்பயுமே தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்ப்போம். இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃபைனலாக தான் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் நம்ம வந்து ஆல்ரெடி மட்டன்லேயும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் சால்ட்டோட அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போதே நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனில் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் ஆல்ரெடி ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட மேரினேட் ஆகிடுச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து அந்த மட்டனையும் அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, அதனால் தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்துட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்தது வந்து ஒரு 3.5 கிளாஸ் அளவுக்கு ரைஸு, அதுக்கு வந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ரைஸ் வந்து ஊற வைக்கல, எப்போ ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 விசில் வரைக்கும் வந்து நம்ம வந்து மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். 7 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் வந்து அரிசியில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற டைம் தான் நான் அரிசி வந்து ஊறுறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஊறிக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ரைஸும் ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது ரைஸில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் தான் விடணும். ஒரு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான மட்டன் கில்லி பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும்.
கில்லி பிரியாணி அப்படின்னாலே கொஞ்சம் குழைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் குழைவாக இருந்தால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் ரொம்ப விரையாக இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் ரைஸ் குக் ஆகிற மாதிரி தண்ணி அளவு சேர்த்துருக்கேன். ரைஸும் சரி மட்டனும் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. 7 விசில்லையே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 8 விசில் கூட வச்சுக்கலாம். பிரியாணியோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பக்காவாக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. டாடா பாய்.